issue.java. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அயன்மேனுங்கிறது இந்த சைஸில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அயன்மேனுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாமா? அதாவது இருங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்வெல் மூவிஸ் இப்போ செகண்ட் பொசிஷனில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா ஈக்குவல் டு ஸ்பைடர்மேன் அப்படின்னு நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறேன். செமிகாலன் போடுறதுக்கு மறந்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு எரர் வரும். தென் system டாட் அவுட் டாட் println இதில் வந்து அடுத்த மார்வல் மூவிஸோட இது வந்து எனக்கு ஸ்டோர் ஆகணும். செகண்ட் பொசிஷனில் நான் என்ன கொடுத்துருக்கனோ அது வந்து இதில் ஸ்டோர் ஆயிரு அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் issue டாட் ஜாவா என்டர் கம்பைல் ஆயிரும். இப்போ ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் issue டாட் ஜாவா என்டர். இப்போ எனக்கு இதில் அயன்மேன் ஸ்பைடர்மேன் முதல்ல கொடுத்தது ரெண்டாவது கொடுத்தது ரெண்டு அரேயில் ஸ்டோர் பண்ணதுமே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் அரேயோட சைஸ் என்னென்னு மாற்றுறேன்னா வெறும் 2ன்னு மாற்றிடுறேன். 2ன்னு மாற்றிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மார்வெல் மூவிஸ் தேர்டு பொசிஷனில் எனக்கு ஒன்று ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இதில் சும்மா ஆண்ட் அப்படின்னு மட்டும் நான் சேவ் பண்ணிட்டு system டாட் அவுட் டாட் printlnல சேம் இந்த மார்வல் மூவிஸுங்கிறத காப்பி பண்ணிக்கலாம். ஒரு நிறைய டைம் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ இந்த மார்வல் மூவிஸுங்கிறத மட்டும் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட். ஐயோ அப்படியே பேஸ்ட் ஆயிடுச்சு. இது நம்ம டைப்பே பண்ணிக்கலாம் ப்ரோ. மார்வல் மூவிஸ் 3 இப்போ இதே எனக்கு வந்து இதில் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி அதாவது இந்த மார்வல் மூவிஸ் 3 தேர்டு பொசிஷனில் ஆண்ட்டுன்னு சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். இது சேவ் பண்ணுதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஜாவா ஜாவா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வருது? எரர் வருது. ஏன் எரர் வருது? ஏன்னா அதாவது இந்த அரேயோட இண்டெக்ஸே அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிடுச்சு. லென்த்தே பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம இங்கே எவ்வளோ லென்த் கொடுத்துருக்கோம்? நம்மளோட அரேயோட லென்த் வெறும் 2ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே மூணாவதாக நான் ஒரு ஆண்ட்டுன்னு சொல்லி ஒரு டேட்டாவை வந்து நான் கொடுக்கும்போது லென்த்தே 2 தான் இருக்குது. மூணாவதாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்டு ஸோ எரர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இதுக்கு போய்க்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக இந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ எப்படி நம்ம யூடியூப்பில் இப்போ நான் இந்த ஜாவா டியூட்டோரியல்